விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். செவ்வாய் பெயர்ச்சி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் நான் சொல்லும் போது செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிளானட்டுங்கிறது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான், மாற்று கருத்துக்கு இல்லை. அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும். அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை, ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள். அது யாருக்குமே சூட் ஆகாது. ஏன் காரணம், அந்த செவ்வாய் அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு. அது திருமணத்துக்கு மட்டும் அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வாய் ரொம்ப முக்கியமான காரகத்துவம். ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாபில் போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை. தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான். அதனால் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு சுபிட்சமாக இருந்தால் நீங்கள் எதற்குமே பயப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவீங்க தான் உண்மை. அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. கோச்சாரப்படியும் செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஒருத்தட்ட போய் சண்டை போட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாயோடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும். ஒருத்தட்ட போயிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் சரியில்லை அப்படின்னா அவங்க கோலை மாதிரி ஆயிடுவாங்க. எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க. ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது, ஒரு காவல்துறை இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதிகார பதவியில் உட்கார்ந்துக்கூடிய மினிஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, குடும்பம், வீடு, மனை, பதவி, அதிகாரம், இதெல்லாம் என்னன்னா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம கல்யாணத்துக்குனாலும் செவ்வாய் தான் பார்க்குறோம். அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம். ஒருத்தர் மீடுமான யோகத்தோடு வாழ்கிறாங்க, காரு, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் வாங்கினாங்கன்னா அதுவும் செவ்வாயோடைய காரகத்துவம் இருக்கும். இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறதும் முக்கியமானதே. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார், எதை கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் கொடுக்குது. நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்களில் இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய காரகத்துவமும் ஒரு காரணம். அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் 15 அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார். ஏப்ரல் 22 வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார். அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன, இந்த செவ்வாய் நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல். அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும்போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம், புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பேனலாம் ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன். வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மாலை 6:22 செவ்வாய்க்கிழமை மாலை 6:22 பயிற்சி ஆகிறார். கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார். மகர ராசியில் கும்பத்தில் செவ்வாய் பயிற்சியுடைய தாக்கம் மற்றும் அதிர்வலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது 2ஆம் வீட்டில் நிகழும் மற்றும் கலவையான முடிவுகளை அளிக்கக்கூடிய விஷயமாக இது அமையும். உங்கள் வேலை வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். அதே போல் உங்கள் வருமானமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே அதிகமான ஒரு உழைப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். நிரந்தர வருமானம் உங்களுக்கு எப்போதுமே கைப்புழக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும்.
அதிகப்படியான சில எதிர்மறையான போக்குகளை குறிப்பாக வாய்மொழியாக இருக்கும்போது நீங்கள் கட்டுப்படுத்தினால் அது சிறந்ததாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சில பேர் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுவாங்க. அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க, ஏன் பேசணும், அது அப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, வார்த்தைகளை திருப்பி அள்ள முடியாது. அது மாதிரி சில வார்த்தைகளில் வந்து நம்ம விடுற மாதிரி இருந்ததுன்னா கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னு இருக்கும், ஆனால் குறுக்கு வழியில் போகாமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். செவ்வாய் கிரகத்துடைய பரிவர்த்தனை கணக்குகளபடி உங்கள் உள்ளார்ந்த திறமைகளை ஆராய்ந்து அவற்றுக்கேற்க பணமாக்குவது இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கும். சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது போர்ட்ஃபோலியோவில் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்குது, அது லாபகரமாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு இருக்கும். எனவே சில இடைக்கால லாபத்தை முன்பதிவு செய்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ஃபோலியோனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்டு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் கமிஷன்ஸாக இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற தலைமுறைகள், இளைய தலைமுறைகள் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக ஒன்று பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் எதையும் பேசி மாட்டிக்காதீங்க. ஒரு கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுங்கள். சச்சரவுலேருந்து விலகி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். குறிப்பாக குழந்தைகள் உள்ளடக்கிய போது குழந்தைங்க தனிப்பட்ட தகராறு வரும்போது ஒரு பெரியோரை போல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அப்போ தான் நன்மை அதிக அளவு அளிக்கும். அதே மாதிரி வம்பு கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் சரியாகும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப நிதானமாக 100 முறை யோசித்த பின்னே அந்த முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. உங்களுடைய கணவனாக இருக்கும்போது மனைவிக்கோ, மனைவியாக இருக்கும்போது கணவனுக்கோ சில விஷயங்கள், எதிர்மறை விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதிகமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய போன ஜென்மத்தோடைய கர்மாவும் இந்த ஜென்மத்தோடைய கர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு செயல்படுறதுனால எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் முதல் விஷயம் நன்மை அளிக்கக்கூடியதாக பாக்கியங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி சொத்துக்கள் வர வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் இல்லைங்க அப்படின்னா தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில மருத்துவ செலவுனால் ஒரு சில மனசஞ்சலங்கள் ஏற்படும். அதே மாதிரி முன்னே இருந்த மாதிரி என்னால் இப்போ இருக்க முடியலைங்க. சில பேருக்கு அந்த மனக்குறை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய கஷ்டப்பட்டு அதிலேருந்து மீண்டு வந்து அந்த பாதிப்புக்கு உண்டான விஷயத்தை மட்டுமே திரும்ப யோசித்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தியானம் போன்ற விஷயங்களால் மறந்து இருப்பது நல்லது. அதே மாதிரி புது உத்தியோகம், புது ப்ரொமோஷன்ஸு, இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஏறும். அதிகமாக உங்கள் உழைப்பு இப்போது வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி வந்து இப்போது ரசிக்கப் போகிறீர்கள். அந்த வெற்றியை உங்களை தூக்கி நிலைநிறுத்தும். ரொம்ப நாளாக நீ கஷ்டப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ இந்த காலகட்டத்தில் கிடைச்சி இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுதான் விஷயம். நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நிறைய பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும், ஆனாலும் அது சமாளித்து வெளில வருவீங்க. கணவன் மனைவி கூட அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருந்தால் மேன்மையை கொடுக்கும். அதிகமாக விஷயங்களில் நீங்கள் கவனமாக ஒவ்வொரு விஷயம் ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. கிரகங்களின் சாரம் ஒரு சில ஆவரேஜ் பொசிஷனில் இருந்தாலும் நீங்கள் பொதுவாகவே அனைத்து விதத்திலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வாழ்ந்து வழி நடத்தி போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக புத்திர வழியில் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். பரிகாரங்களாக வழிபாடாக துர்காதேவிக்கு சந்தன குங்குமம் அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க. முடிஞ்ச ஜவாது வாங்கி கொடுங்க. இந்த பொருட்களை வழங்குறது ரொம்ப நல்லது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.